பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் எபேசியர் நிருபத்தை கற்று வருகிறோம். எபேசியர் முதல் 3 அதிகாரங்களில் முக்கியமான வேத சித்தாந்தங்களை விளக்கமாக எழுதிய பவுல் 4, 5, 6 அதிகாரங்களிலே விசுவாசிகளுடைய வாழ்க்கை, அதாவது திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார். முதலாவது எந்தெந்த காரியங்கள் மிக அவசியமானது என்று 4வது அதிகாரத்திலே கூற ஆரம்பித்தார். பின்னர் எந்தெந்த காரியங்களை விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும், எந்தெந்த காரியங்கள் விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடாது என்பதை கூறினார். கடந்த நிகழ்ச்சியிலே எபேசியர் 4 அதிகாரம் 19 வரை சிந்தித்தோம். இன்று எபேசியர் 4 அதிகாரம் 20 முதல் பார்ப்போம். வாசிக்கிறேன். எபேசியர் 4 அதிகாரம் 20, 21 நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டு அறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. இப்பொழுது ஒரு விசுவாசிக்கும் புறஜாதியான ஒரு மனிதனுக்குள்ள வேறுபாடுகளை குறித்து பேசுகிறார். ஒருவர் இயேசுவின் சத்தத்தை கவனிக்கவில்லை என்றால் அவர் அவர்களுடைய இரட்சகராக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவே மேய்ப்பராய் இருக்கிறார். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். நீங்கள் அவருடைய சத்தத்தை கேட்கவில்லை என்றால் நீங்கள் அவருடைய ஆடுகளிலே ஒன்று அல்ல. புறஜாதியான மக்களை அவருடைய பழைய சுபாவத்திலிருந்து எது மாற்றுகிறது? அதற்காக அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் கிறிஸ்துவின் சத்தத்தை கவனிக்க வேண்டும். அவருடைய சத்தத்தை அவர்கள் கேட்க வேண்டும். அவரால் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். யார் யார் அவருடைய சத்தத்தை கேட்க மாட்டார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை நோக்கி பார்த்து அவரை பின் செல்வார்கள். ரட்சிக்கப்படாத மனிதன் தன் சொந்த வழியிலே தொடர்ந்து செல்வான். சத்தியம் இயேசுவினிடத்திலே இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்திலே இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை யாராலும் அப்படியே வாழ முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இவ்வுலக வாழ்க்கை ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு மாதிரியாய் இருக்கிறது. அவரே நம்முடைய முன்னோடியாய் இருக்கிறார். இந்த உலகத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மாதிரி அவரே. நமக்காக மரண வாயில் வழியாய் கடந்து சென்றவரும் அவரே. ஒரு விசுவாசி இருளிலோ அறியாமையிலோ இருக்க வேண்டும் என்பதற்கு எந்த காரணமும் இல்லை. எபேசியர் 4 அதிகாரம் 22 முதல் 24 வரை கவனியுங்கள். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். கவனித்தீர்களா? இங்கே நாம் களைந்து போட வேண்டிய காரியத்தை குறித்தும் தரித்து கொள்ள வேண்டிய காரியத்தை குறித்தும் கூறியிருக்கிறார். எப்படி அழுக்கான உடைகளை களைந்து போட்டு புதிய உடைகளை உடுத்திக் கொள்ள வேண்டுமோ அதுபோல பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் என்கிறார். இது நம்முடைய சொந்த முயற்சியினாலே நாம் செய்ய முடியாத ஒன்று. கிறிஸ்துவின் முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும் என்று முயற்சித்தாலும் முடியாத காரியம். இது ஒரு விசுவாசிக்கும் பாவிக்காக இயேசுவின் மரணத்தால் செய்து முடிக்கப்பட்ட ஒரு காரியம். நாம் தங்களுக்கு தாங்களே உடை உடுத்திக் கொள்ள முடியாத குழந்தைகளாய் இருக்கிறோம். சிறு பிள்ளைகளை கவனித்திருக்கிறீர்களா? ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தங்களுக்கு தாங்களே உடைகளை அவர்களால் மாற்றிக்கொள்ள முடியாதவர்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்களாக நாமே அதை செய்யக்கூடிய நிலைமையை அடைகிறதில்லை. அதற்காக நாம் முயற்சி எடுக்க வேண்டியதும் இல்லை. இது ஏற்கனவே நமக்காக செய்து முடிக்கப்பட்டாகிவிட்டது. ரோமருக்கு எழுதியிருக்கிற நிருபத்திலே மிக தெளிவாக பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டாகிவிட்டது என்பதை நாம் படித்தோம். கவனிங்கள், மீண்டும் வாசிக்கிறேன். ரோமர் 6 அதிகாரம் 6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டாகிவிட்டது என்ற உண்மையின் நிமித்தமாக பரிசுத்தாவியானவரின் வல்லமையினாலே பழைய மனுஷனை நாம் களைந்து போட வேண்டும். இவ்வாறு கூறுவதனாலே மாம்சம், அதாவது பழைய சுபாவம் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து பூரணமாக அகற்றப்பட்டுவிட முடியும் என்பது அர்த்தம் அல்ல. பழைய சுபாவத்தை நாம் முழுமையாய் அகற்ற முடியாது. ஆனால் நாம் அந்த பழைய சுபாவத்திலே வாழக்கூடாது. அப்படி என்றால் அது நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்கக்கூடாது. இந்த சத்தியத்தின் மறுபக்கத்தை கவனிப்பீர்கள் என்றால் நமக்கு புதிய ஒரு சுபாவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியினாலே நாம் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறதின் விளைவு. கிறிஸ்துவில் இருக்கும் எந்த ஒரு மனிதனும் புதிய சிருஷ்டியாயிருக்கிறான். அந்த புதிய சுபாவத்திலே புதிய மனிதனிலே நாம் வாழ வேண்டும்.
இதுதான் ரோமாபுரியாருக்கு எழுதப்பட்ட செய்தி. புதிய மனுஷன் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறான் என்று 24ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இது கிறிஸ்துவின் நீதி நமக்கு கொடுக்கப்படுகிறதை கூறுகிறது. எனவே நாம் செய்யும் எல்லா காரியங்களும் தேவனுடைய பரிசுத்தத்திலே, அவருடைய பரிசுத்த குணநலனிலே செய்யப்பட வேண்டும். நாம் நீதிமான்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, உன்னதங்களிலே கிறிஸ்துவிலே வீற்றிருக்கிறபடியினாலே, நம்முடைய நிலைமைக்கு தக்கதாக இந்த உலகத்திலே நம்முடைய நடக்கை இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 27ஆம் வசனம் வரை வாசிக்கிறேன். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாயிருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது. பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஏற்கனவே 17ஆம் வசனத்திலே ஒரு விசுவாசி எந்தெந்த காரியங்களை செய்யக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாரோ அதே காரியங்களை இப்பொழுது மீண்டும் தொடர்கிறார். புறஜாதியான மக்களைப் போல ஒரு விசுவாசி வாழக்கூடாது என்றார். இப்படிப்பட்ட காரியங்களைத்தான் தொடர்ந்து இந்த நிருபத்தின் இறுதி வரை கூறுகிறார். பொய்களை களைந்து பிறனுடனே மெய்யை பேச கடவன். பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறபடினாலே பொய் கூறும் நாவும் கபட இருதயமும் சிலுவையிலே அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்ததின் ஒரு காரணம், நீங்களும் நானும் பொய்யர்களாய் இருக்கிறோம். எல்லா வேளைகளிலேயும் நாம் உண்மை பேச வேண்டும். சங்கீதம் 116:11 தாவீது என்ன கூறினார்? வாசிக்கிறேன். சங்கீதம் 116:11. எந்த மனுஷனும் பொய்யன் என்று என் மன கலக்கத்திலே சொன்னேன். ஊழியர் ஒருவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, தாவீது மனக்கலக்கத்தினாலே இதை கூறினாலும் நான் நீண்ட நேரம் சிந்தித்து பார்த்தாலும் இதுதான் உண்மை என்பதை ஒத்துக்கொள்ளுகிறேன் என்கிறார். ஒரு சாதாரண திருச்சபையிலே எல்லாரும் உண்மை பேசுவார்கள் என்றால் அதிகமான பிரச்சனைகள் தீர்வு கண்டுவிடும். நீங்கள் கேள்விப்பட்ட பொய்கள் எல்லாவற்றையும் உண்மையல்ல என்று நிரூபிக்க நேரம் செலவழிக்க துவங்குவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வேறு எதையுமே செய்ய முடியாது. விசுவாசிகள் எல்லாரும் ஒரே சரீரத்தின் அங்கங்களாய் இருப்பதனாலே ஒருவருக்கொருவர் உண்மை பேசுவதே சிறந்தது. பிரியமானவர்களே, சற்றே சிந்தித்து பாருங்கள். உங்கள் கண்கள் கால்களிடத்திலே பொய் கூறாமல் இருக்கட்டும். உங்கள் கால்கள் உங்கள் கண்களிடத்திலே பொய் கூறாமல் இருக்கட்டும். ஒரு ஆழமான குழி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் மேல் பாகத்திலே மெல்லிய குச்சிகளை கொண்டு மூடப்பட்டு மண் விரிக்கப்பட்டு உறுதியான நிலத்தை போல காட்சியளிக்கும் என்றால், கண்களுக்கு உறுதியான தரையைப் போல அது தெரிந்தாலும் கால்கள் அதை அழுத்தி பார்த்து பரிசோதிக்குமா? அப்படி பார்க்கிற கால் பொய் கூறும் என்றால், அப்படி காலால் மிதித்தால் சரீரம் முழுவதும் விழுந்துவிடும் என்பதை அறிந்திருக்கும் கால் அதை கூறவில்லை என்றால் என்ன நடக்கும்? முழு சரீரமும் குழியிலே விழுந்து அழியும். அல்லது ஒரு விஷ பாம்பையோ ஒரு கொடிய மிருகத்தையோ கண் பார்த்தாலும் கால்களிடத்திலே அதை குறித்து பொய் கூறும் என்றால் அந்த கால்கள் அந்த சரீரத்தை தப்புவிக்க முடியுமா? கால்கள் கண்களிடத்திலே பொய் கூறக்கூடாது. கண்கள் கால்களிடத்திலே பொய் கூறக்கூடாது. இதே போலத்தான் திருச்சபையின் ஐக்கியத்தில் இருக்கிற விசுவாசிகளும் ஒருவருக்கொருவர் பொய்யை களைந்து பிறனுடனே மெய்யை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை, கடந்த ஒரு வாரத்தை திரும்பி பார்ப்போம். நாம் யாரிடத்திலாவது உண்மையில்லாத ஒரு காரியத்தை உண்மையைப் போல கூறியிருக்கிறோமா? கர்த்தர் அதை உணர்த்துவார் என்றால் இந்த நேரத்திலே நம்மை தாழ்த்தி அவரிடத்திலே அறிக்கை செய்வோம். எவ்வளவு சீக்கிரம் அந்த குறிப்பிட்ட நபரிடத்திலே உண்மையை சொல்ல முடியுமோ உண்மையை சொல்ல ஒரு தீர்மானம் எடுப்போம். அடுத்ததாக 26ஆம் வசனத்திலே, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தணிய கடவது என்று பார்க்கிறோம். சில சூழ்நிலைகளிலே சிலரிடத்திலே ஒரு விசுவாசி கோபப்பட வேண்டியவனாயிருக்கிறான். சிலர் கிறிஸ்தவர்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலேயும் அவர்கள் அமைதியாகவே இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நன்றாக கவனிக்கிறீர்களா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. சத்தியத்திற்காக போராட வேண்டிய நேரங்களிலே ஒரு விசுவாசி அமைதலாயிருக்க முடியாது. பொய்யை அவன் வெறுக்கத்தான் செய்கிறான். புறங்கூறுதலை அவன் பகைக்கவே வேண்டும். குறிப்பாக மற்றொரு விசுவாசியை குறித்து யாரும் தவறாக பேசக்கூடாது. இருதயத்தின் ஆழத்திலே கசப்போடு கூட யாரையும் நாம் வெறுக்கக்கூடாது.
பேதுரு இதை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார்? 1 பேதுரு 2 அதிகாரம் 2 வசனம், சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு என்கிறார். ஒரு தவறு கண்டிக்கப்பட்ட பிறகு கோபத்தை மனதிலே வைத்து கொண்டிருக்கக்கூடாது. மன்னித்து மறக்க வேண்டும். பகையை பேணி வைப்போம் என்றால் அந்த பாவமான எண்ணங்கள் பிசாசிற்கு நம்முடைய வாழ்க்கையை திறந்து கொடுக்கிறதா இருக்கும். இன்றைக்கும் சில கிறிஸ்தவர்கள் குறிப்பிட்ட சிலரை பகைக்கிறார்கள். அவர்களை அவர்களால் மன்னிக்க முடியாமல் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, பொய் கூறும் ஒருவரை நீங்கள் கண்டிக்கிறீர்கள். அவர்கள் மனம் திரும்புவார்கள் என்றால், பொய் கூறுவதை விட்டுவிட ஆயத்தமாயிருப்பார்கள் என்றால், அவர்களை மன்னித்து அந்த காரியத்தை மறக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கோபத்தை காட்டினார். ஜெப ஆலயத்திற்குள்ளே சென்றார். சூம்பின கையுடைய ஒரு மனிதனை கண்டார். அவரை கோபப்படுத்தியது எது? அந்த மனிதனை அங்கே வைத்தது பரிசேயர்களுடைய செயல். அவர் என்ன செய்வார் என்பதை பார்ப்பதற்காகவே அவர்கள் அப்படி செய்திருந்தார்கள். எனவேதான் அந்த காரியம் அவருக்கு கோபத்தை கொண்டு வந்தது. மார்க் 3 அதிகாரம் 5 வசனத்தை கவனியுங்கள். அவர்கள் செய்ததை குறித்து பரிசேயர்கள் மேல் அவர் கோபப்பட்டார். துன்மார்க்கர் மேல் கர்த்தர் எப்பொழுதும் கோபமுள்ளவராகவே இருக்கிறார். ஆனால் எப்பொழுது அவர்கள் துன்மார்க்கத்தை விட்டு மனம் திரும்புகிறார்களோ அப்பொழுது அவர் அவர்களை ரட்சிக்கிறார். இதுதான் ஒரு விசுவாசியின் குணநலனாயும் இருக்க வேண்டும். ஒரு குறிப்பிட்ட திருச்சபையிலே எந்த ஒரு ஊழியக்காரரும் தொடர்ந்து பணி செய்ய முடியவில்லை. அந்த திருச்சபையிலே எப்பொழுதும் பிரச்சனைகள், கசப்புகள், பகைகள், சண்டைகள் இருந்து கொண்டே இருந்தன. பல ஊழியர்கள் வந்து வந்து கடந்து சென்றார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஊழியர் தொடர்ந்து அங்கேயே நீண்ட நாட்கள் தங்கியிருந்தார். அவரிடத்திலே இதை குறித்து ஒருவர் கேட்டபொழுது, இந்த சூழ்நிலையிலே எப்படி நீங்கள் நீண்ட காலம் இருக்க முடிகிறது என்று கேட்டபொழுது அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் சமநிலையிலே நிற்கிறேன். அவர்கள் என்னை எந்த பக்கம் தள்ளினாலும் பரவாயில்லை என்று விட்டுவிட்டேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, அநேகர் நினைக்கிறார்கள் அதுதான் கிறிஸ்தவனாய் இருப்பது என்று நினைக்கிறார்கள். எந்த ஒரு உண்மையான கிறிஸ்தவனும் தீமையோடு ஒத்துப்போய் கொண்டு இருக்க முடியாது. நாம் ஒரு யுத்த களத்திலே இருக்கிறோம். இதை நாம் மறந்து போகவே கூடாது. எனவேதான் 27 வசனத்திலே சொல்லும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் என்கிறார். பிசாசின் காரியம் இது என்பதை அறிந்த பிறகும் அதற்கு ஒத்துப்போவோம் என்றால் அது தவறு. பிரியமானவர்களே, எபேசியர் 4 அதிகாரம் 28, 29 வசனங்களை வாசிக்கிறேன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். மனிதன் இயற்கையாகவே திருடனாயும் பொய்யனாயும் இருக்கிறான். வயதில் பெரியவர்கள் இளமை பருவத்தை திரும்பி பார்க்கும் பொழுது தவறான கூட்டத்தோடு கூட திருடிய காலங்கள் நினைவிற்கு வரலாம். மாம்பழங்களையோ வெள்ளரி காய்களையோ சீனி கிழங்குகளையோ ஏழலை கிழங்குகளையோ திருடிய காலங்கள் நமக்கு நினைவிற்கு வரலாம். அது மட்டுமல்ல, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்னரும் வயது முதிர்ந்த நிலைமையிலேயும் நமக்கு கொடுக்கப்படாத சில காரியங்களையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நம்மிலே பலருக்கு வருகிறது. மனிதன் இயற்கையாகவே திருடனாய் இருக்கிறான். எனவேதான் விசுவாசிகளுக்கு பவுல் சொல்லும் பொழுது, விசுவாசியான பிறகும் நீங்கள் திருடி இருக்கிறீர்கள், இனி நீங்கள் திருடாமல் இருக்க வேண்டும் என்கிறார். அது மட்டுமல்ல, குறைச்சல் உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக தன் கையினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன் என்றும் கூறியிருக்கிறார். கவனித்தீர்களா? ஒரு விசுவாசி தனக்காக அவன் பணக்காரன் ஆகக்கூடாது. சுயநலம் அவனுடைய முயற்சிக்கு காரணமாக இருக்கக்கூடாது. நாம் இன்னும் அதிகமாக தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நான் பிரயாசப்பட்டு சம்பாதிக்க வேண்டும் என்பதே சரியான ஒரு எண்ணம். இன்றைக்கு பல ஊழியங்கள் பண கஷ்டத்தின் மத்தியிலே இருப்பதற்கு காரணம் என்ன? பல விசுவாசிகள் சுயநலமாக தங்களுக்கென்று சேர்க்கிறார்களே ஒழிய அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று உதாரத்துவமாய் கொடுக்கிறதில்லை. பிரியமானவர்களே, அடுத்ததாக கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கெட்ட வார்த்தை கெட்ட வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறது. இருதயத்தின் நிறைவினாலே வாய் பேசும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அசுத்தமான 2 அர்த்தமுள்ள கதைகளை சொல்லுகிறவர்களுடைய இருதயம் அழுக்கடைந்திருக்கிறது. விசுவாசிகளுடைய வார்த்தைகள் மற்ற விசுவாசிகளை உற்சாகப்படுத்துகிறதற்காகவும்
மற்ற விசுவாசிகளை களிகூரச் செய்கிறவைகளாகவும் இருக்க வேண்டும். வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேவை, வேடிக்கைகள் தேவை. ஆனால் அது அசுத்தமான கதைகளின் அடிப்படையிலே இருக்கக்கூடாது. 30 அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் என்று தெளிவாய் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பவுலப்போஸ்தலன் விசுவாசிகளின் வாழ்க்கையில் காணப்படக்கூடாது என்று கூறிய பட்டியலிலே உள்ள காரியங்கள் காணப்படும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறவராயும் இருக்கிறார் என்று கூறுகிறார். ஒரு விசுவாசி பொய் உரைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஒரு கிறிஸ்தவன் அசுத்தமான எண்ணம் கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுகிறார். ஒருவர் துக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது? அது உறவை பாதிக்கிறது. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உள்ள பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்திவிட்டால் அவர் உங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்ய முடியாது. அவரோடு உள்ள உறவு முறிக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவர் உங்களிலே செயல்பட முடியாது. இந்த இடத்திலே ஏன் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லியிருக்கிறார்? பரிசுத்த ஆவியானவரை ஒரு விசுவாசி வார்த்தையினாலோ செயலினாலோ துக்கப்படுத்தினாலும் நாம் பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் நிரந்தரமாய் நம்மை விட்டு கடந்து சென்று விடுகிறதில்லை என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, சமீப காலத்திலே நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தியிருப்பீர்கள் என்றால், அவரோடு உள்ள உறவை முறித்து கொண்டிருப்பீர்கள் என்றால், அவர் என்னிடத்திலே பேசவில்லையே என்ற எண்ணத்தோடு இருப்பீர்கள் என்றால், அவர் துக்கப்படும்படியாக நீங்கள் செய்த காரியங்களை உண்மையான இருதயத்தோடு கூட அறிக்கை செய்யுங்கள். அவரோடு உங்களுக்குள்ள உறவை இப்பொழுதே இன்றைக்கே சரி செய்யுங்கள். மீட்கப்படும் நாள் வரை பரிசுத்த ஆவியானவர் நம்மை முத்திரையிட்டு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்குள்ளே உள்ள வேறுபாடு என்ன? சில கிறிஸ்தவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி அவரோடு உள்ள உறவை இழந்தவர்களாயிருக்கிறார்கள். இன்னும் சிலர் தங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடியினாலே பரிசுத்த ஆவியானவர் அனுதினமும் அவர்களோடு பேசுகிறவராயிருக்கிறார், அவர்களை வழிநடத்துகிறார், அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை மென்மேலும் அவருக்கு பிரியமானவராய் மாற்றுகிறார். எபேசியர் 4 அதிகாரம் 31, 32 வசனங்களை வாசிக்கிறேன். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த கடைசி 2 வசனங்களும் ஒன்றுக்கொண்டு எதிர்மறையானதாயிருக்கிறது. 31 வசனத்திலே பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தும் பல பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவை உணர்ச்சி பெருக்கினாலே செய்யப்படக்கூடிய பாவங்கள். அதே வேளையிலே 32 வசனத்திலே ஒரு விசுவாசியாக எப்படி நம்முடைய உணர்ச்சிகளை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. யார் மேலாவது நாம் கசப்போடு வாழுகிறோமா? யாரையாவது நினைக்கும் பொழுது எப்பொழுதும் நமக்கு கோபமும் மூர்க்கமும் வருகிறதா? எந்த குறிப்பிட்ட ஒரு நபரிடத்திலேயாவது எப்பொழுது பேசினாலும் கூச்சல் போட்டு பேசுகிறோமா? தீமையான வார்த்தைகளை பேசுகிறோமா? அல்லது வேறு எந்த துர்க்குணமும் நம்மிலே மறைந்திருக்கிறதா? இந்த வசனங்களை கேட்கும் பொழுதே தூய ஆவியானவர் நமக்கு சிலருடைய முகங்களை நினைவுபடுத்துவார் என்றால் அவர்களை முழு இருதயத்தோடு மன்னிக்க ஒரு தீர்மானம் செய்வோம். பரிசுத்த ஆவியானவர் மகிழ்ச்சி அடைவார். நம்முடைய சரீரம் வியாதியினாலே பாதிக்கப்படாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். பிரியமானவர்களே, மற்ற விசுவாசிகளோடு நாம் தயவுள்ளவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். ஒருவர் குற்றங்களை ஒருவர் பெரிதுபடுத்தாமல் மிகைப்படுத்தாமல் கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை எப்படி மன்னித்தாரோ அதுபோல மன்னிக்க தீர்மானம் செய்வோமா? இன்று எல்லா காரியங்களையும் நாம் செய்வதற்கு 2 காரணங்கள் இருக்கிறது. முதலாவதாக, நம்முடைய நடக்கை பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருக்கும். இரண்டாவதாக, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் மன்னிப்பு நாம் நீதி உள்ளவர்கள் என்பதனாலே அல்ல, கிருபையினாலே அந்த மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். எனவே அதே கிருபையினாலே நாம் மற்றவர்களையும் மன்னிப்போம். நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறபடினாலே மற்றவர்களை நாம் மன்னிப்போம். மத்தேயு 6 அதிகாரம் 14, 15 வசனங்களை வாசிக்கிறேன். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா
உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறீங்களா அன்பின் ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலன் எபேசியருக்கு எழுதிய சத்தியம் இன்றைக்கும் விசுவாசிகளாகிய எங்களுக்கும் பயனுள்ளதாக இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களிலே யார் யாருடைய வாழ்க்கையிலே நாங்கள் எந்தெந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு நீர் காட்டியதற்காக உமக்கு நன்றி ஐயா. எங்களிலே யார் யார் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொண்டோமோ அந்த காரியங்களை சரி செய்து கொள்ள உடனடியாக எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற ஒவ்வொருவரோடும் உம்முடைய தூய ஆவியானவர் தொடர்ந்து பேச வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வாஞ்சிக்கிறோம். யாராவது இந்த சத்தியங்களை கேட்டும் கவனியாமல் போய்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களையும் நீர் நேசிக்கிறீர், அவர்களுக்கு உன்னதமான ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ளும் உணர்வுள்ள இருதயத்தை அவர்களுக்கு தாரும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அனுதினமும் விருப்பத்தோடு உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான விசுவாசிகளாகிய உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விசுவாச வாழ்க்கையிலே தொடர்ந்து குழந்தைகளாயிராமல் முதிர்ச்சி பெறுகிறவர்களாக, வளர்ச்சி அடைகிறவர்களாக, உம்மை சந்தோஷப்படுத்தும் வாழ்க்கை வாழ உம்முடைய தூய ஆவியானவரின் கிருபையையும் வல்லமையும் தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.